ரத்னம் வேலூர்ல ஒரு எம்எல்ஏவோட ஆளா இருந்து அவனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. சடனா ஒரு நாள் அவன் பொண்ணை பயங்கரமா பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். அவளை கொள்ள வர எதிரிங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணுக்காக எந்த எக்ஸ்டர்னல் பிளானும் அவன் போக ரெடி ஆகுறான். அதுக்கான காரணம் என்ன, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அந்த படத்துக்கான கதை. கமர்ஷியல் கண்டென்ட் கலந்த ஒரு ஃபேமிலி டிராமாவை பிரசென்ட் பண்றதுல ஹரி கில்லிதாங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிட்டு ஆகணும், மறக்க முடியாது யாராலையும். அத்தனை படங்கள் இருக்கு சாட்சிக்கு. அப்படி ஒரு படமா தான் இதையும் எடுக்க அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. பொதுவாக அவரோட படங்கள் பயங்கர ஸ்பீடா இருக்குங்கிற ஒரு டாக் ஒன்று இருக்கும். ஸ்பீடா இருக்கணுங்கிறதுக்காக 10 பொலிரோ பயங்கர ஸ்பீட்ல அனுப்பி விட்டு ரன்னிங் சேசிங்கிற மாதிரியான சீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா படத்திலையும் அவர் வச்சிருப்பாருங்கிற ஒரு குற்றச்சாட்டே ஒன்று இருந்தது. அதை நீக்கணுங்கிறதுக்காக என்னவோ இங்க கதையவே இப்போ மித்த படத்துலனா நீங்க அது ஆர்டிபிஷியலா தெரிஞ்ச மாதிரி தெரியும் தானே சொல்றீங்க. இங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பண்ணிட்டா எப்படி அப்படிங்கிற ஒரு டோன்லேயே தான் அவரோட இன்டர்வியூ பார்த்தா கூட அது நிஜமாலுமே அவர் அப்படி பண்ண மாதிரி தான் தெரியுது. அந்த டோன்லேயே தான் எழுதியிருக்காரு இந்த கதையை. ஆல்மோஸ்ட் 1.5 நேரம் கிட்ட ஓடுது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் அதுல உருப்படியாங்கிறத தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1.5 நேரம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகாத ஃபீலே தான் இருக்கு. அவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிருது படம் சீக்கிரம் போதுங்கிறது நல்ல விஷயம்தான். பட் ஒரு கண்டென்ட்டே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை இன்டர்வல் கிட்ட கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றேன். சென்டிமெண்டா ஹீரோ முடிஞ்சு வச்சு அதுக்கேற்ற சில பேக்ரவுண்ட் ஸ்கோரும் போட்டு சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணா கூட அது பெருசா ஒர்க் ஆகலையோங்கிற ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு முழு கதை ஒன்னே சொல்லப்படுது. ஆனா அதுலயும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சண்டை காட்சிகளே இருக்கிறனால பெருசா எமோஷனல் காட்சிகள் எதுவும் அங்க எடுபடல. இருக்கு 1-2. பட் சொன்னது போல அவரோட முந்தைய படங்கள்ல ஒர்க்கா இருந்த அளவுக்கு ஒர்க்கா இருந்துச்சான்னா ஒரு கேள்விக்குறி தான். டெக்னிக்கலா சில விஷயங்களை அவர் இங்கும் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. அவரோட பழைய படங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாலே கேமரா ஆங்கிள் இருந்து பல விஷயங்கள் அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. குறிப்பா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கார் சேசிங்ல ஒரு லாங் லென்த்தி ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது நிஜமாலுமே ஆச்சரியப்படுத்து இதை எப்படா எடுப்பாங்க. பட் அந்த ஃபுட்டேஜ் இப்போ நாம ஏதோ ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிட்டு அது ஸ்டெபிளைஸா இல்லைங்கிறதுக்காக சாஃப்ட்வேர்ல நம்மளா ஆர்டிஃபிஷியலா ஸ்டெபிளைஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்கும் ஒரு மாதிரி லேகியா. கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபுட்டேஜா தான் அது தெரிஞ்சது. யோகி பாபு கேரக்டரை வச்சு காமெடி பண்றங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. நல்ல வேலை அவங்க கூட அதை கண்டிப்பா பண்ணாம விட்டுட்டாங்க. பட் இடையில அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தினது வழக்கம் போல வெறும் ஒரு காமெடியை மட்டும் வச்சுட்டு போகாம அதை கொஞ்சம் சில காட்சிகளில் பயன்படுத்தி இருந்தது நல்லா இருந்தது. அடிச்சு பறக்கிற ஃபைட்டோட ரேசியான ஒரு நரேஷன் ஒன்று இருக்கு இந்த படத்துல. பட் கிரிப்பிங்கான ஒரு ரைட்டிங் தான் இங்க இல்லாம போச்சு. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையா படுது எனக்கு. அதுக்குன்னு படம் ரொம்ப மோசமாகவும் போயிடல, ஒரு ஓகேஸான படமா இருக்கும். ஆனா கண்டிப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை இங்க பண்ணதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹரிமாம்ஸோட ஹிட் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள படங்கள்லாம் ஆக்சுவலா அந்த எல்லா படங்கள்லையும் ரேசியான ஒரு நரேஷன் இருந்தா கூட ஒரு சாலிடான கண்டென்ட்ங்கிறது இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு வெளியே ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல கதையை கேட்டு வந்த திருப்தியும் கிடைக்கும். ஆனா அந்த படங்களுக்கு ரிப்பீட் வேல்யூவும் அதிகமா இருக்கும். அது எல்லாமே இங்க பெருசாவே மிஸ் ஆச்சு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் நல்லாவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்த தமிழ் படங்கள்ல ஓகே கில்லிக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டமே இருந்தது. பட் அது ஒரு ரீ-ரிலீஸ் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிற படங்கள்ல கடைசி சில வாரங்கள் மாசங்கள்லே கணக்கெடுத்தீங்கன்னா கூட இந்த படத்துக்கு தான் நல்ல கூட்டமே இருந்தது. நம்மளை போல பலரும் எதிர்பார்த்து வராங்க. அவங்கள பலரும் ஏமாந்து வெளியே போனதை பார்க்க முடிஞ்சது. அதான் சொல்றேன்ல, நீங்க ஹரிமாம்ஸோட ஹிட் லிஸ்ட் படங்களை எடுத்து பார்த்துட்டு அதுல கிடைக்கிற அந்த திருப்தி இதுலயும் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு உங்களை திருப்திப்படுத்துன்றது ஒரு கேள்விக்குறியா தான் எனக்கு இருக்கு. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க செக் பண்ணலாம். அதுவும் அவங்களுக்கு இந்த வாரம் இது ஒரு சோலோ ரிலீஸா மாட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா போச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு நீங்க தாராளமா ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். பட் அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு தாச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.